கொலையுதிர்காலம் அறிமுக பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இந்த மேடையில் வந்து திரு மதியழகன் அவர்களுடைய ஆடியோவே வரலையா? எனக்கு இவ்வளவு கேட்குது. ஆமா, அந்த ஸ்பீக்கர் தான் பிரச்சனைப்ப. அங்க இருக்க பிள்ளைக்கு ஒருத்தர் பிடிங்கி பிடிங்கி மாட்டிக்கிட்டே இருக்காரு, சார்ஜ் போறேன்னு வரிசையா போய். அந்த ஸ்பீக்கரை பாருங்கப்ப. நீங்க இப்ப பிரவீன்காந்த் பேசும்போதெல்லாம் வரல, உங்களுக்கு சுரேஷ் கவாசி பேசும்போது வரல, பேசாம இருந்திருக்கீங்களா? எப்படியாவது பாருங்க, நீங்க தெரியுதா? இவங்களை நம்பி இந்த பஞ்சாயத்தை பேசுறீங்க நீங்க எல்லாம். வந்துருச்சா? ஓகே. என்ன நான் சொல்லணும்னு நினைச்சேன், இது என்னப்பா எல்லா இடத்துலயும் இருக்கு, எப்ப பார்த்தாலும். அதாவது திரையுலகில் அதனுடைய தொழில்நுட்ப விஷயங்களை வெளிப்படையா சொல்றோம், நல்லது. புதியவர்கள் நிறைய பேர் வரக்கூடும். ஓ, இது இவ்வளவு எளிமையானதா? இவ்வளவு சிக்கல் இல்லையா சினிமா எடுப்பது? இதுதான் கேமராவா? இவ்வளவுதான் நடன அமைப்பா? இவ்வளவுதான் திரைக்கதையா அப்படின்னு தெரிஞ்சா பல நூறு இளைஞர்கள் உள்ளே வரக்கூடும். அதனால தெரிவது நல்லது எல்லோருக்கும். ஆனா ஒரு தயாரிப்பாளருக்கும் இன்னொரு தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறது இவ்வளவு தெரிஞ்சுன்னா யாராவது வருவாங்களா? எனக்கு என்னன்னா ரொம்ப பாவம் வந்து அவங்க யாரு ஸ்டார் போலரிஸ், அது 4 பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க. பொதுவா நமக்கு வந்து மொழி புரியாட்டினாலும் ஓவரால் எமோஷன்ல ஒண்ணு புரியும். அந்த 3 பேர் ஆகா பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டோம் போல இருக்கு, இந்த பாயிண்ட்ல நம்பி நம்ம கப்பல் வாங்கி விட்டோமே அப்படின்னு. கப்பலோட்டிய தமிழன் ஒரு காட்சி இருக்கும். அவர் வாவு சிதம்பரம் வந்து ரொம்ப சிவாஜி வந்து உணர்ச்சி பிரபாகமா நடிச்சு கப்பல் வாங்கி சுதேசி கப்பல் விட்டு எல்லாம் முடிச்சு வெள்ளைக்காரனால சிறைக்கு போயிடுவாரு. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஆவோசி வாங்கின கப்பலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடச்சி வித்துருவாங்க எல்லா பக்கமும். இப்ப உள்ள இருந்து வாவுசி வந்து உள்ள செக்குகள்லாம் இழுத்துட்டு நம்ம கப்பல் ஓடுதுன்னு நம்பிக்கிட்டு வெளியே பெருமை அப்படின்னு தோடலாம் தூக்கிட்டு வருவாரு. வந்தா வெளியே ஒருத்தர் வாயில துண்டை வச்சு பொத்திக்கிட்டு அழுவாரு. அப்படியே வாவுசி கேட்பாரு, என்னாச்சுன்னு. இந்த பாவிகளை நம்பியாயா கப்பல் வாங்கி விட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு அங்கிருந்து மொழி புரியாம வந்திருக்க 3 பேரை ஆளாக்கிருவீங்க போல எல்லாரும் சேர்ந்து. இதுல எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் ஒரு ஆள் வாங்க வாங்க, இது ரொம்ப பிரமாதமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு. அவர் வந்திருக்கிற இண்டஸ்ட்ரி நம்பி இல்ல, மதியழகனை நம்பி. என்ன காரணம்? மதியழகன் இப்ப எல்லோரும் வந்து தமிழகம் முழுமையும் டெல்லிக்கு போவதை விரும்பி கொண்டிருக்கிற நேரத்துல நானும் டெல்லிக்கு போனேன். நான் போனது மதியழகனை பார்க்க, மதியழகனுடைய அழைப்பின் பேர்ல. அதான் நான் முதல்ல டெல்லிக்கு போனது. அவர் சினிமாவின் மேல் கொண்டிருந்த காதல், அதையெல்லாம் எல்லாரும் சொன்னாங்க. அதுவெல்லாம் உண்மைதான். அந்த காதல் நிலைச்சு இருக்கணும், தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். இந்த படத்தை வந்து கொலையுதிர்காலம்ங்கிற இந்த படம் வந்து அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா வாங்கி வெளியிடுற படங்களே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதவைகளாக இருக்கும். இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு அவங்க 2 நாள் வாடகை அவர் வாங்க விரும்பினாருங்கிறது எனக்கு ஒரு புதிய செய்தி. ஆனால் நீங்கள் அதை வாங்கியிருக்கணும். இன்னும் கூடுதல் வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கும் அந்த படத்தின் மேலே. எப்பொழுதும் நம்ம வந்து ரொம்ப சிறந்த காரியங்களை செய்வதற்கு தான் தயங்கி பல தடவை யோசிப்போம். அந்த மாதிரி தயங்காமல் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வேலைகளை செய்யணும். காமாட்சி, சுரேஷ் காமாட்சி, பிரவீன்காந்த், துரைராஜ் அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இதை பேசாதீங்க போய் இந்த இடத்துலையும். துரைராஜ் சார் நானும் சேர்ந்து ஒரு படம் மாட்டிக்கிட்டு ரொம்ப நாள் வேலை பார்த்தோம். நானும் காரணம் கிடையாது, அவரும் காரணம் கிடையாது, அவரும் காரணம் கிடையாது, சூழல் காரணம். ஆனால் ஒரு நாளும் நானும் அவரும் அந்த கவுன்சில் போய் பேசினதே கிடையாது. பக்கத்தில் ஒருத்தர் கேட்டுக்க அவர், அது நானும் அவரும் பேசியிருக்கோம். திருப்பி ராத்திரி முதல்ல உட்காந்து பேசியிருக்கோம், அது என்ன பண்ணி வெளியே கொண்டு வருதுன்னு. ஆனால் ஒரு நாள் நான் கவுன்சில் போய் பேசினதில்லை. நான் இவ்வளவு பேசுறேன், என்னைக்காவது பேசுறேன்னா கேளுங்க. அது நம்ம உள்ள உட்காந்து பேச வேண்டியது, அது அவசியம் இல்லை. இங்க வந்து ஒவ்வொரு இடத்துல எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு சிக்கல்னு இன்னைக்கு வந்து இல்லை அது ஓகே, விட்டுருங்க, அதை வளர்க்க வேண்டாம். என்ன அது வந்து இன்றைய நிகழ்ச்சி, இந்த படத்தின் மேல் இருக்க கவனம் எல்லாமும் என்னன்னா நயன்தாரா தான். நயன்தாரா அவர்கள் இந்த விழாவுக்கு வர முடியலை, வேற எங்கேயோ இருக்காங்க, வேலையாங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு மதியழகன் கூப்பிட்டாரு, சரி நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் சக்கரி டாய்லெட் தான் அந்த படத்துக்கு இயக்குனர் தெரிஞ்சு. அப்புறம் அவர் யூஎஸ் இருக்காரு, அவரும் வரலன்னாங்க. நயன்தாரா அவர்கள் வரலைங்கிறது தெரிஞ்சவொன்னே ஒரு வகையில் நான் வந்து சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நயன்தாரா வந்திருந்தா சுசீந்தர் என்ன செஞ்சிருப்பாரு, நாளைக்கு நயன்தாராவே அரசியல் கூப்பிட்டுருப்பாரு.
வாங்க வாங்கன்னு. அவர் யாருக்கு கூட்டம் கூட்டாலும் அவர்களெல்லாம் அரசியல் கூப்பிடுறது வழக்கம் வச்சிருக்காரு. எனக்கு என்ன புரியாதுன்னா, மீன் குட்டி நல்லா நீந்துதே தண்ணி இல்லைன்னு டக்குன்னு எடுத்து 2 வெட்டி குழம்புல போட்டு என்ன நீந்தவே மாட்டேங்குது எப்படி மாய நீந்தாது. அது அங்க நீந்திக்கிட்டு இருந்தது, அதை எடுத்து குழம்புல போட்டு நீந்த பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லோரையும் அரசியலுக்கு அழைத்துக் கொண்டிருந்த காலத்துல அதை பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது தயாரிப்பாளர்கள்லாம் காவலாளிகள் போல் வெளியே நிற்கிறார்கள்ங்கிறதுல கவனம் செலுத்தாதீங்க. இந்த நாட்டில் பிரதம மந்திரிகள் எல்லாம் காவலாளிகளாக ஆகிவிட்டன காலம் இது. 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போகும்போது முத்தம் கொடுத்துட்டு நான் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வெளியே வருவேன். நீங்க 5 வருஷம் முடியும் போது நான் ஒரு மிகச்சிறந்த காவலாளிங்கிறீங்க. எங்க அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அதை கொடுப்பா, அதை சொல்லிட்டு உள்ள போனீங்க. 5 வருஷம் கழிச்சு நான் வருவேன், மறுபடியும் உங்ககிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோட வருவேன். நீங்க தான் வந்து எனக்கு மார்க் கூட போறீங்கன்னாரு. எங்கப்பா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னா நான் காவலாளிங்கிறது. அதனால தயாரிப்பாளர்கள் காவலாளிகள் முக்கியம் இல்லை, நாட்டின் காவலாளிகள் யாருன்னு முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது. என்ன அதை ரொம்ப கவனத்தில் வச்சுக்கங்க. இது எல்லாத்தையும் மாத்திரலாம் சொன்னா மாறிடுவாரு. கவுன்சிலர் ரொம்ப போய் சொன்னீங்கன்னு வச்சுங்க, சரி வேண்டான்னு மாறிடுவாரு. அவர் மாற மாட்டார், உட்காந்துக்குவாரு. அதனால அது ரொம்ப முக்கியம். இந்த திரைப்படம் இதை போல பல படங்களை திரு மதியழகன் அவர்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும். அவரே நேரடியாக தயாரிக்கணும். ஸ்டார் போலரைஸ் ஆட்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் இருக்கேன், பத்திரமா இருப்பேன், பத்திரமா பார்த்துக்கிறேன், நிறைய படம் எடுங்கன்னு அவங்களே சொல்லுங்க. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.